நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என் லைஃப்பில் என்னோட ஏசப்பா. இன்றைக்கி நம்ம லுஹான் மாதாவோட ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். லேடி ஆஃப் லுஹான் 1600வது வருஷம் நடந்த உண்மை கதை இது. ஒரு உண்மை கிறிஸ்தவர், ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் இருக்கார். போர்ச்சுகல் தேசத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு விவசாயி. அவர் அந்த தேசத்தை விட்டுட்டு அர்ஜென்டினாவில் சுமாம்பா அப்படிங்கிற கிராமத்தில் போய் நம்ம இருக்கலான்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துக்கு போகிறார். அங்கே சுமாம்பாவில் ஒரு கிறிஸ்தவ கோயில் கூட இல்லை. அவருக்கு நிறைய நிலம்லாம் இருக்குது. அவரோட சொந்த இடத்துல மாதாவுக்காக சின்னதாக ஒரு சேப்பல் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அந்த இடத்துல ஒரு சேப்பல் கட்டுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. சேப்பலில் வைக்கிறதுக்கு மாதா சுருவம் வேணும்னு சொல்லிட்டு பிரேசிலில் இந்த சுருவங்கள் எல்லாம் செய்கிற அவரோட ஃப்ரெண்டு இருக்கார். அவரோட ஃப்ரெண்டுக்கு எனக்கு ஒரு மாதா சுருவம் வேணும், அனுப்பி வையின்னு சொல்லிட்டு அவர் லெட்டர் போடுறாரு. அங்கே பிரேசிலில் இருக்க அவரோட ஃப்ரெண்டு எல்லா மாதா சுருவங்களையும் அவர் பார்க்குறாரு. நம்மளோட ஃப்ரெண்டாச்சே நல்லா ஒரு சுருவத்தை அவருக்கு செஞ்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கும்போது 2 சுருவம் ரொம்ப அழகாக இருக்குது. அதில் எந்த சுருவத்தை தன்னோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு அவர் குழம்பி போகிறாரு. ஒரு சுருவம் ஏசப்பாவை கையில் ஏந்திட்டு இருக்கிற மடோனா மாதா, இன்னொரு சுருவம் அமலோற்பவ மாதா. 2 சுருவத்தில் எது அனுப்பலான்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி 2 மாதா சுருவத்தையுமே அவர் கப்பலில் அனுப்பி வைக்கிறார். அந்த கப்பல் நல்லபடியாக பிரயாணம் பண்ணி பியோனஸ் ஏரிஸ் அப்படின்ற போர்ட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அப்போது அந்த போர்ட்லேருந்து என்னெல்லாம் லோடு வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே மாட்டு வண்டியில் ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு அங்கே இருக்கிற வண்டி இப்போது அந்த போர்ட்லேருந்து கிளம்பி சுமாம்பாக்கு போயிட்டுருக்கு. சுமாம்பாக்கு போகிற எல்லா லோடுமே அந்த மாட்டு வண்டியில் தான் இருக்குது. அந்த லோடை ஏற்றினவங்க அந்த மாட்டு வண்டியில் வந்துட்டே இருக்காங்க. லுஹான் நதிக்கிட்ட வரும்போது ராத்திரி ஆகிடுது. வழியில் போகிறவங்க வரவங்க பயணிகள் தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு. டான் ரொசண்டோ அப்படின்றவர் அந்த ஹோட்டலில் நடத்திட்டு இருக்கார். அவர்கிட்ட ஒரு ஸ்லேவ் இருக்கார். அவர் ஒரு நீக்ரோ. அவர் பேர் மனுவேல். இந்த லோடு ஏற்றிட்டு வந்தவங்க அந்த மாட்டு வண்டியை அங்கே வச்சுட்டு அவங்க சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் இந்த லோடு ஏற்றிட்டு வந்தவங்க இந்த மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு சுமாம்பாக்கு கிளம்புறாங்க. அப்போது இந்த மாடுகள் நவரவே இல்லை. வண்டியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லோடெல்லாம் கீழே இறக்கி வைக்கிறாங்க. அப்போயாச்சும் இது நவருன்னு பார்த்தா அப்போவும் அந்த மாடுகள் நவரவே இல்லை. சரின்னு எல்லாத்தையுமே இறக்கி வச்சுட்டாங்க. அப்போவும் நவரவே இல்லை. திரும்பவும் மறுபடியும் எல்லாத்தையும் ஏற்றுறாங்க. அப்போவும் நவரவே இல்லை. அவங்க சிலதை ஏற்றிட்டு சிலதை இறக்கிட்டு இப்படி மாற்றி மாற்றி செஞ்சு பார்க்கும்போது கடைசியாக அமலோற்பவ மாதாவை இறக்கி வைக்கிற வரைக்கும் இந்த மாடுகள் நவரவே இல்லையாம். அந்த சுருவத்தை கரெக்டாக இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் இந்த மாடுகள் நவுறுச்சான். அப்போது அதை ஏற்றிட்டு வந்த மனுஷங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஓ மாதா வந்து இங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சுருவத்தை எடுத்துகிட்டு போய் இவங்க தங்கியிருந்தாங்கல்ல அந்த ஹோட்டல் முதலாளி டான் ரெசண்டோ கிட்ட கொடுக்குறாங்க. டான் ரெசண்டோ கிட்ட ஒப்படைச்சதுக்கப்புறமா இவங்க வண்டி சுமாம்பாவை நோக்கி போகுது. அங்கே போனதுக்கப்புறம் சுமாம்பாவில் அந்த கிறிஸ்தவர்கிட்ட பார்த்து ஏசப்பாவை கையில் ஏந்திட்டு இருக்க மாதாவை அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அவரும் அவரோட சேப்பலில் மாதாவை வைக்கிறாரு. அந்த ஊரில் இருக்க ஜனங்களும் மாதாவை வந்து பார்க்குறாங்க. அந்த ஜனங்க எல்லாரும் அதுக்கப்புறமா மாதா கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊரில் இருந்த ஜனங்க விவசாயத்தை ரொம்ப நம்பி இருந்தனால மழை வரணுன்னா அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா மாதா கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவாங்களாம். அவங்களுக்கு நிறைய மிராக்கிள்ஸ் மாதா நடத்தி காமிச்சிருக்காங்க, நடத்தி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தூரத்தில் போய் வேலை செய்கிறவங்க நல்லபடியாக வீடு திரும்பணுன்னாலும் சுமாம்பா மாதா கிட்ட வேண்டிக்குவாங்களாம். அப்போது அந்த அந்த மாதாவை லேடி ஆஃப் சுமாம்பான்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க. அந்த மாதா அந்த இடத்துலையே இருக்காங்க. அடுத்தது இந்த டான் ரெசண்டோ அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா மாதா சுருவத்தை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்லேவ் ஒருத்தர் நீக்ரோ, அவர் பேர் மனுவேல், அவர்கிட்ட கொடுக்குறாரு. நீ தான் பொறுப்பு, இந்த சுருவத்தை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மனுவேலுக்கு
மாதாவை பார்த்த உடனேயே ரொம்ப பிடிச்சிருது. எந்த இடத்துல அவங்க வந்து மாதா சுருவத்தை இறக்கி வச்சாங்களோ அந்த மாட்டு வண்டியிலேருந்து, கரெக்டாக அதே இடத்துலயே போய் அவர் மாதாவை பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக ஒரு குடிசை ஒன்று கட்டி அந்த குடிசைக்குள்ளே மாதாவை வச்சுருக்காரு. அந்த வழியாக போகிறவங்க வரவங்க மாதா கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் மிராக்கிள் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. இப்படியே பல வருஷங்கள் அப்படியே ஓடி போயிடுது. டான் ரெசண்டோ இறந்து போயிடுறாரு. இந்த மனுவேல் மட்டும் எப்பவும் போல மாதாவை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துட்டு இருக்கார். மாதா வழியாக நிறைய அற்புதங்கள் நடக்க நடக்க மாதா அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஒரு மாதா இருக்காங்க, அவங்க கிட்ட போய் வேண்டுனா எல்லாம் நடக்கும் அப்படின்ற விஷயம் அந்த இடம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. அப்போது அங்கே அடிக்கடி வந்து வந்து பார்க்க பார்க்க ஜனங்க கூட்டம் அதிகமாக அதிகமாக அந்த குட்டி குடிசையில் பத்தவே இல்லை. இது வந்து ஒரு பணக்கார அம்மாவுக்கு தெரிய வருது. அவங்களும் வந்து பார்க்குறாங்க, ஜனங்க அதிகமாயிட்டே இருக்காங்க, ஆனால் மாதாவோட குடிசை குட்டியாக இருக்குது, ஜெபம் பண்ணுறதுக்கு வசதியாக இல்லை, அதனால் ஒரு பெரிய கோயிலாக கட்டி மாதாவை வைக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு அவங்க டான் ரெசண்டோ தான் இறந்து போயிட்டார்ல, அவங்களோட பிள்ளைங்க கிட்ட போய் கேட்குறாங்க. சரி, இந்த சுருவத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாதா சுருவத்தை ஒரு அழகான கோயில் கட்டி எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த சுருவத்தை காணோம். எல்லாரும் பயங்கரமாக தேடுறாங்க, சுருவத்தை காணோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடிட்டே இருக்காங்க. கடைசியாக அவங்க வந்து திரும்பவும் அதே குடிசையில் மாதா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் எடுத்துகிட்டு போய் மாதாவை அவங்க கட்டின அந்த புது கோயிலில் வைக்கிறாங்க. அன்னைக்கும் மாதா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, திரும்ப அந்த குடிசைக்கே வந்துடுவாங்க. திரும்பவும் மாதா சுருவத்தை காணோன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக தேடி இந்த தடவை இங்கே குடிசையில் வந்து பார்க்குறாங்க, அங்கே தான் அவங்க இருக்காங்க. மனுவேல் தான் எடுத்துகிட்டு வந்துடுறாரு போல இருக்கு இந்த குடிசையில் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவரை கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை நான் இங்கே வைக்கல, மாதாவே இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மனுவேல் வந்து மாதா கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கனால மாதா வந்து அடிக்கடி மனுவேல் கிட்ட பேசுவாங்க, அவர்கிட்ட நல்லா பேசுவாங்க. அவர் எப்போ இறக்க போகிறார் அப்படின்ற விஷயம் கூட மாதா அவர்கிட்ட பேசியிருக்காங்களாம். மாதா சொன்ன மாதிரி தான் அவர் அந்த டேட்டில் தான் அவர் இறக்குறாரு. இருங்க, அப்போது அந்த கோயில் கட்டின அந்த அம்மா வந்து அந்த ஊரில் இருக்க ஒரு பிஷப் கிட்ட போய் கேட்குறாங்க, நாங்கள் வந்து குடிசையிலேருந்து மாதாவை எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய கோயில் கட்டி அங்கே வச்சா மாதா அங்கே இல்லாமல் திரும்ப திரும்ப குடிசைக்கே வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ பிஷப் வந்து சில ஆலோசனைகள் சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க வந்து மாதாவை சும்மா அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டாங்க, அவங்களுக்கு சகல மரியாதையும் கொடுத்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்ன மாதிரியே மனுவேலையும் கண்டுக்கிட்டு மனுவேல் கிட்ட சொல்லுவாங்க, நீங்களே இந்த சுரூபத்தை கொண்டு வந்து இந்த கோயிலில் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மனுவேல் வந்து மாதா சுரூபத்தை எடுத்துக்குவார். ஜனங்க அவர் பின்னாடி அப்படியே ரொம்ப சந்தோஷமாக மாதாவை அப்படியே ஊர்வலமாக கொண்டு வந்து அந்த பெரிய கோயிலில் வைப்பாங்களாம். அப்பையிலேருந்து மாதா அதே இடத்துல இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது நிறைய அற்புதங்கள் செய்வாங்க. மனுவேல் வழக்கம் போல் மாதாவை பத்திரமா பார்த்துக்குவார். மாதாவுக்கு தேவையானது கோயில் வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு அவர் அங்கேயே இருப்பார். மாதா நிறைய அற்புதங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. லுகான் நதிக்கிட்ட இருக்கிறனால அந்த மாதாவை லேடி ஆஃப் லுகான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த மனுவேல் வந்து டான் ரெசண்டோவுக்கு அடிமையாக தானே இருந்தார். அப்போது அடிமைகளுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கறதுக்காக அவங்க வந்து ஒரு பேப்பரில் எழுதி கொடுப்பாங்களாம், இனிமேல் நீ வந்து அடிமை கிடையாது, நீ ஃப்ரீ ஆகிட்ட அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அப்போது வந்து மனுவேல் சொல்லுவார், நான் யாருக்கும் அடிமை இல்லை, மாதாவுக்கு மட்டும்தான் நான் அடிமைன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீடமை வந்து அவர் ஏற்றுக்க மாட்டார். அப்புறம் மாதா சொன்ன மாதிரியே அதே நாளில் அவர் இறந்து போவார். அவர் இறந்ததுக்கப்புறமா அவரையும் அங்கேயே புதைச்சிருவாங்க. இதுதான் அவள் லேடி ஆஃப் லுகான், லுகான் மாதாவோட வரலாறு. தேங்க்யூ.